Enthalpy of atomization. Enthalpy of atomization is directly proportional to the number of unpaired electron and interatomic metallic bonding. அதாவது enthalpy of atomization நமக்கு number of unpaired electron, எந்த ஒரு d block elementக்கு number of unpaired electron அதிகமாக இருக்கோ அதுக்கு enthalpy of atomization அதிகமாக இருக்கும். ஏன்னா அது இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். அதனால எந்த எலமெண்ட்டோட நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். Melting point. Melting point is directly proportional to number of unpaired electron and interatomic metallic bonding. அதாவது எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு number of unpaired electron அதிகமாக இருக்கும் அப்போ melting point directly proportional to number of unpaired electron. Unpaired electron அதிகமாக இருந்தால் மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். அதனால மெல்டிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஹார்ட் ஆர் சாஃப்ட். ஒரு மெட்டலோட ஹார்டோ இல்லை சாஃப்ட் நேச்சரோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா அந்த மெட்டலோட இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரானை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்ததுன்னா இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் அதிகமாக இருக்கும். அப்போ இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கும் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரானும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். இப்போ இது பேசிஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி ஆர் சாஃப்ட் மெட்டல்ஸ். ஒய்? அப்புறம் நம்ம கான்ஃபிகரேஷன் எழுதலாம். இப்போ ஜிங்கோட கான்ஃபிகரேஷன் என்னன்னா ஆர்கான் 3d10 4s2. கேட்மியம்ன்றப்ப கிரிப்டான் 4d10 5s2. மெர்க்குரி xenon 5d10 6s2. இதில் பார்த்தீங்கன்னா d ஆர்பிட்டால் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில்ட் ஆயிருக்கு. 3d ஆர்பிட்டால் 10 electrons completely filled, 4d orbital 10 electrons completely filled, 5d orbital 10 electrons completely filled. அப்போ எல்லா ஆர்பிட்டால்ஸுமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருக்கு. அப்போ ஜிங்க்ல நமக்கு அன்பேர்டு எலக்ட்ரானே கிடையாது, கேட்மியத்திலையும் அன்பேர்டு எலக்ட்ரான் கிடையாது, மெர்க்குரிலையும் அன்பேர்டு எலக்ட்ரான் கிடையாது. அப்போ இந்த மூணு மெட்டலையுமே நமக்கு என்னது, நோ அன்பேர்டு எலக்ட்ரான், நோ அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னா அங்கே இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் எப்படி இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ இட் ஹாஸ் வீக் இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங். இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் வீக்காக இருந்தால் அந்த மெட்டல் எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். குரோமியம் ஆர் manganese, which one has high melting point? ஓகே, இப்போ குரோமியத்தோட கான்ஃபிகரேஷன். குரோமியத்தோட கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3d ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 4s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 4. நவ்
manganese. manganese பார்த்தோம்னா configuration argon 3d orbitalல 5 electrons இருக்கும் 4s orbitalல 2 electrons இருக்கும் அப்ப number of unpaired electron 5. now குரோமியத்துக்கு 4 unpaired electron manganeseக்கு 5 unpaired electron நமக்கு melting point என்ன formula melting point வந்து directly proportional to number of unpaired electron melting point வந்து directly proportional to unpaired electron நம்ம இதை மட்டும் பார்க்க கூடாது இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்கு அது என்ன பாயிண்ட்னா இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் என்ன பாயிண்ட் இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங் ஸோ அப்போ இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும் இப்போ நல்லா கவனிக்கணும் மேங்கனீஸுக்கு 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அந்த 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 3d 5ல இருந்து இருக்கு 3d 5ன்றது ஒரு ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் என்ன கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்டேபிள் அப்போ இந்த 5 அன்பேர்ட் எலக்ட்ரானும் எதில் இன்வால்வ் ஆகாது இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது ஆனால் குரோமியத்தில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரானுமே எதில் இன்வால்வ் ஆகும் இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும் அதனால இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் மேங்கனீஸோட மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ விச் ஒன் ஹேஸ் மோர் மெல்டிங் பாயிண்ட் குரோமியம் ஹேஸ் மோர் மெல்டிங் பாயிண்ட் குரோமியத்தோட மெல்டிங் பாயிண்ட்டு அதிகமாக இருக்கும் மேங்கனீஸ்க்கு கம்மியாக இருக்கும் due to off-field stable electronic configuration.